நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மின்சார துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெக்கமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 450 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க அண்ட் டிகிரி முடிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 21/7/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம வெளியே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்க அப்படின்னா 21/7/2025 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல முக்கியமா சொல்ல போனா நமது தமிழ்நாட்டுல இருந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பணி ஃபிட்டருக்கு 24 காலி பணியிடங்கள், மெக்கானிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள், வெல்டர் போஸ்டிங்க்கு 4 காலி பணியிடங்கள், எலக்ட்ரீஷியனுக்கு 35 காலி பணியிடங்கள், எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கு 15 காலி பணியிடங்கள், பம்ப் ஆபரேட்டர் கம் மெக்கானிக் 7 காலி பணியிடங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் 17 காலி பணியிடங்கள், மெக்கானிக் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனருக்கு 11 காலி பணியிடங்கள், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கம் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்க்கு 5 காலி பணியிடங்கள். இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், வெல்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், பம்ப் ஆபரேட்டர் கம் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெக்கானிக் ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷன், இந்த போஸ்டிங் எல்லாமே மாத சம்பளம் உங்களுக்கு 7700 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கம் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் 8050 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம். சோ 14 வயசுல இருந்து அப் டு 24 வயசு இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 21/7/2025 விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்க்கு தனியா கொடுத்திருக்காங்க. இதுல மெக்கானிக் போஸ்டிங் 42 காலி பணியிடங்கள், எலக்ட்ரிக்கல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 24 காலி பணியிடங்கள், கெமிக்கல் போஸ்டிங் 5 காலி பணியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ்க்கு 15 காலி பணியிடங்கள், சிவிலுக்கு 8 காலி பணியிடங்கள். மாதம் 8000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 21/7/2025 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கிராஜுவேட், அதாவது டிகிரி ஹோல்டருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த டிகிரி ஹோல்டருக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 28, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 16, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 11, எலக்ட்ரானிக்ஸுக்கு 9, சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 8, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 26, பிஏ பிஎஸ்சி பிகாம் எனி டிகிரிக்கு 20. இதுக்கான மாத சம்பளம் 9000 சொல்லியிருக்காங்க. 20 வயசுல இருந்து 28 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 21/7/2025 தான் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு கேஸ்ட் வைஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இதுல எஸ்சிக்கு 24, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 32, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 12, உயர் கேட்டகரிக்கு 53, டோட்டலா 122 கேட்டகரிக்கு ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்க்கு டோட்டல் 94 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு 121 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 400 காலி பணியிடங்கள் நண்பர்களே கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப் போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஐடிஐ முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இது டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ எடுத்து படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி, அப்புறம் இன்ஜினியரிங் இல்லைன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் எக்ஸெட்ரா முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடம், ஓபிசிக்கு 3 வருடம் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 10 வருடம், எஸ்சி எஸ்டி
15 வருடம், ஓபிசிக்கு வந்து 13 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 132 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 25.4 இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலோட எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது வந்து 3.8 வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ உடல் ஊனமுற்ற இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான டீடைல்ஸ் தான் வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானிங் வந்து இருக்குது. சோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே திருநெல்வேலி தான் வந்து நீங்க அங்க போய் தான் இந்த ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா அப்பன்டிஸ்ஷிப்க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்பன்டிஸ்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தனித்தனியா உங்களுக்கு வந்து எவ்வளவு மந்த்லி வந்து சேலரி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேட் போர்ட்டல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ இந்த நேட் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணனதுக்கு அப்புறம் இதோடைய அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இந்த என்பிசிஎல்குள்ள டைரக்டா உள்ளுக்குள்ள போயிட்டு இதுல வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், நேட் போர்ட்டல் லிங்கா இருக்கட்டும், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்ற நண்பர்களே, இன்னிலிருந்து சரியாக உங்களுக்கு 17 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு டிஎன்இபி இருக்கணும், டிஎன்எஸ்டிசி, சோ இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கணும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கணும், அப்பன்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ அதுக்கான இடஒதுக்கீடும் வந்து கொடுப்பாங்க. சோ அதுக்காக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாம நீங்க இப்பவே அப்ளை பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் queries உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா NAVWEN நவீன் 812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க ஏதாவது கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க்கிங் தேடிட்டு இருக்கீங்களா, சோ உங்களுக்கு பெஸ்ட் சிவி அதாவது ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், பயோடேட்டா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களை வந்து சேம் இதே மெயில் ஐடிக்கு வந்து நவீன் 812244@gmail.com இந்த மாதிரி மூலியமா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.